ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் பாட் குழம்பு, அது செம்மையாக இருக்கும். அந்த ரெசிபியும் நான் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் காஃபி போட்டாச்சு. காஃபி போட்டது போக மீதம் உள்ள பாலை தான் எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றனால இன்றைக்கி லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே சேர்த்து செய்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. இப்போ தான் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கொடுக்கணும் இல்லையா, அதனால் காலையிலே இன்றைக்கும் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து செய்கிறேன். ஒரு பக்கம் சாதம் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். இது என்னென்னா இன்றைக்கி பொரியல் தான் பண்ண போகிறேன். என்ன பொரியல்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான். காலிஃப்ளவர் ஒரு பக்கம் அடுப்பில் வெந்நீரில் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரெட்டு. இது காலையில் சும்மா காஃபி போட்டு ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிட்டோம். அது போக மீதமானது. அது நேற்று வச்ச லெஃப்ட் ஓவர் ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது நம்ம காஃபி சாப்பிட்டோம் இல்லையா, மிதமான பால் அதான் இருக்குது. அப்புறம் சாதமும் ஆல்மோஸ்ட் வெந்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நடுவில் இந்த காலிஃப்ளவர் மசாலா மாதிரி இன்றைக்கி செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி செய்கிற குழம்புக்கும் இதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த மழைனால நிறைய பேருக்கு ஃபீவர் நிறைய பரவுது. ஃபீவர்லேயே நிறைய டைப்பான ஃபீவர் இருக்குது. டெங்கு காய்ச்சல் இருக்குது, பன்னி காய்ச்சல் இருக்குது, வைரல் காய்ச்சல் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட காய்ச்சல் இப்போ பரவுது. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. அது மாதிரி மழையில் நனைஞ்சிட்டு வரீங்க இல்லையா, நனைஞ்சிட்டு வந்தோடனே நம்ம அப்படியே சும்மா தலையை மட்டும் துவட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுறாதீங்க. லைட்டாக தானே நனைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அப்படியே விட்டுறாதீங்க. நம்ம எப்பயுமே மழையில் நனைஞ்சு வந்தாலுமே இல்லை லைட்டாக தூரலில் நனைஞ்சா கூட வீட்டில் வந்ததும் டக்குன்னு ஒரு குளியலை போட்டுருங்க. குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தலைவலியாக குளியல் போட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது, ஃபீவரும் வராது. நீங்கள் நம்ம ஃபுல்லாக நனைஞ்சு தானே இருக்கிறோம், இனி எதுக்கு குளிக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸு, ஃபீவர், கோல்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அதனால் குழந்தைங்களும் சரி எல்லாருமே மழையில் நனைய ஆசைப்படுவாங்க. ஒரு சில எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போய் வேணும்னே என் ஹஸ்பண்டும் சரி பாப்பாவும் சரி மழை பெஞ்சா வா பாப்பா போய் மழையில் நனையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவாங்க. உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஆசைக்கு வேணால் அதுக்காக ரொம்ப நேரம் மழையில் நிற்காதீங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் மறுபடியும் குளிச்சுட்டு உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தலையும் வெட்டு இல்லாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சீக்கிரம் வராது. அது மாதிரி இந்த மழை நேரத்தில் நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாதிரி காய்கறிகள் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி நிறைய சேர்த்துக்கோங்க. எல்லா ஃபுட்டுலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், ஜீரகம் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் நமக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி கொடுக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா சிட்ரஸ், அதாவது விட்டமின் சி நிறைய உள்ள சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அது மாதிரி நெல்லிக்காய் நிறைய சாப்பிடுங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி சிட்ரஸ்லாம் சாப்பிட்டோன்னா சளி பிடிக்கும் அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு சளி தொல்லையே இருக்காது. இப்போ வாங்க, நான் ஒன் பாட் குழம்புன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ என்ன குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம். அதை இன்றைக்கி குக்கரில் தான் நான் வைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதாவது முதலே தாளிச்சு விட்றேன். இந்த குழம்புக்கு நீங்கள் பின்னாடி கூட தாளிக்கலாம், குழம்பு வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் தாளிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே இது ஒன் பாட்லேயே எல்லாம் முடியணுன்றதுக்காண்டி முதலே தாளிச்சுட்டு அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதை இது ரொம்ப சாஃப்டாலாம் தக்காளி வதங்க தேவையில்லை, சும்மா லைட்டாக 2 வதக்குனா போதும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெஜிடபிள்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். என்னென்னா பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறதுக்காண்டி தோல் சீவி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இது கூட வேணும்னா நீங்கள் சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம், அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு.
இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 6 பல்லு பூண்டு, அப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 சில்லு அளவு தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது பொரிகடலை சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம இந்த தேங்காயில் சேர்த்த பச்சை மிளகா தான் காரம், சரிங்களா? இதை நல்லா ஆயில ஊற்றிடலாம். அப்புறம் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கூட சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம். அப்புறம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குக்கர்ல மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சா போதுங்க. சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாதம் ஒரு பக்கம் வடிச்சு வச்சாச்சு. காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த குருமாவை 2 விசில் வந்துச்சுன்னா குருமாவும் ரெடி ஆயிரும். இதுலேருந்து விசில் வர்றதுக்குள்ள நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கடகடன்னு நான் கட்டிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் விசிலும் வந்துருச்சு. சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. விசில் வரும்போது வீடே பார்த்தீங்கன்னா கம கமன்னு சூப்பரான ஸ்மெல்லுங்க. அப்படியே சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு எங்களுக்கு சப்பாத்தி தான். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது பேர் பார்த்தீங்கன்னா சிம்பா. அவன் என்ன பண்ணுவான், இட்லி ரைஸு இந்த மாதிரிலாம் அவனுக்கு இறங்க மாட்டேங்குது. சப்பாத்தி தோசைனா போதுங்க அப்படி சாப்பிட்றான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் அவனுக்கும் சேர்த்து தான் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அப்பா கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா பார்த்தீங்கன்னா ரைஸு, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்கும், ஈவன் ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை மட்டும் தூவி சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் மட்டும் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்குன்னா அப்பளம் தான் பொரிக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு மட்டும் இப்போதைக்கு 2 அப்பளம் மட்டும் பொரிக்கிறேன், அவருக்கு லஞ்ச் கொடுத்து விட்றதுக்கு. நமக்கு அப்புறமா பொரிச்சிக்கலாம், ஏன்னா நமத்து போயிடுது இல்லையா. இதுவே பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளாஸ்டிக் கவரில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுப்பேன். அப்படி இருந்தாலும் லைட்டாக நமத்து தான் போகும். சரி ஓகே, நமக்கு அப்புறமா பொரிச்சிக்கலாம் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya. Tata.